ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். குட் நைட் சொல்ல வேண்டிய நேரத்தில் நாங்கள் வந்துட்டு vlog ஆரம்பிக்கிறோம். எஸ், 10:30 மணிக்கு 10:45 மணி அம்மா வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. தூங்குற நேரத்தில் நீ எழுப்பி பசங்க தூங்குறதுக்கு முன்னாடி, அதாவது 12 மணிக்கு நம்மலாம் கேக் கட் பண்ணலாம். ஆனால் அந்த டைமில் இவனுங்க தூங்குனாங்கன்னா எழுப்ப முடியாது. அதனால நாங்கள் இப்போ வந்து கேக் கட் பண்ணுறோம். கரெக்ட் நீ வந்து எரும மாடு, நீ தான்டா சொல்லிண்ட. அதாவது கேக்கு வந்து பெரிய கேக்கா வாங்கணுங்க, நல்லா க்ரீம் கேக். அதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து இடம் கிடையாது எங்களுக்கு. ஆமாம், கேக் கவர்க்குள்ள எடுத்ததுக்கு நான் ஒன்றும் புரியல. முதல்ல இதை வெட்டு. இது வந்து ப்ளம் கேக் வாங்கியிருக்கோம் நாங்கள். என்ன ப்ளம் கேக்னா, நீ அதில் ஃபோன் பண்ண அப்பாக்கு. என்ன ப்ளம் கேக்னா, சாப்பிட்லாம். பட்டர் ஸ்காட்ச், ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. ஓ, அவனே கொடுத்துருக்கானா? கொடுத்துட்டு போறான். பழசு வச்சிருந்தேன். அம்மா சொல்லிட்டாங்க. ஃபோன் என்ன சொன்னோம்? காமிங்க, நான் காமிக்கிறேன். இருங்க, அங்கே போய் உட்காரா, போய் உட்காருங்க. சதீஷ் வந்து லைனில் இருக்காரு. ஹாய் மாம்ஸ். ஹாய். அப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணுறது ஃபோட்டோவா இது? இது நான் தான் வீடியோ இங்கே எடுக்கிறேனே, விடுங்க. அண்ணி என் மேலே வைக்காத, போ போ. ஓகே, சிங் பண்ணுங்க கைஸ். ஹாப்பி பர்த்டே. சரி தமிழ் பண்ணுங்கடா. ஏன்டா சிங் பண்றீங்க? ஓ மை காட், சிங் பண்ணக்கூடாதாம்மா, நம்ம தமிழ்காரங்களாம்மா. ஏ மாம்ஸ், குழந்தைக்கு பாவம் புரிய கூட இல்லப்பா. சிங்லாம் பஞ்சாபிஸ்டா, பஞ்சாபி தாபாலாம் பார்க்குறல அந்த மாதிரி. இப்போதான் கிருஷிக்கு புரியுது. இதை நீங்கள் அனிஷ்க்கு கூட, கிருஷிக்காவது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அனிஷ்க்கு அது கூட பண்ண முடியாது, தெரியும்ல. சிங் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. அவனுக்கு கூட எப்படா இருக்கு கேக்கு? நான் உங்களுக்கு அப்பப்போ ப்ளம் கேக்கு, ஃப்ரூட் கேக்குன்னு பண்ணி கொடுப்பேனே, அது ஆக்சுவலி இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ப்ளம் கேக். இதுதான். இந்தாம்மா சதீஷ்க்கு. அது வந்து ரெப்ளிகா. எங்க போயிட்டாரு சதீஷ்? அந்த இது சொல்றே, ஆர் யூ 1 ஆர் யூ 2 சொல்ல. இந்தாங்க மாம்ஸ். ஆர் யூ நான் 21 நிறுத்திப்பேனே. அப்ப சொல்ற அப்ப ஒரு பேச்சு கிடையாது. அவங்க எப்பவுமே 20s. அம்மா அப்ப அவங்க 1000 ல இருக்காங்க. ஓகே, சதீஷ்க்கு நாங்க சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்கு. கட் பண்ணி அம்மாக்கு கொடுங்கடா. இவன் என்ன வேற உலகத்துல உட்காந்துருக்கான். கிரிஷ், கட் பண்ணி அம்மாக்கு ஃபீட் பண்ணுங்கடா. என்னப்பா? இருங்க, ஒழுங்கா போடுறா. இல்ல அடையார் பேக்கரி இல்ல, ஆன்லைன்ல பிளிப்கார்ட்ல இல்ல, ஸ்விக்கி இல்ல. அவன் வந்துட்டு எந்த கடைமா? ஸ்விக்கி ஏதோ ஒரு பேக்கரி போட்டிருந்தான். நாளைக்கு நாங்கள் எங்களுக்கு பேதி ஆனா நல்ல பேக்கரி, பேதி ஆச்சுன்னா கெட்ட பேக்கரி, அவ்வளோதான். அது போக்கரி. ஹாப்பி பர்த்டே மா. தேங்க்யூ ரகுட்டி, தேங்க்யூ ரகுட்டி, தேங்க்யூ மா. இப்போ அம்மாவுடைய பர்த்டேக்கு நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அணிக்குட்டி, கிருஷ்குட்டி எல்லாம் சாமி நமஸ்காரம். நாடா உள்ள போடுறா, கொசுலாம் இல்லை. ஸோ இங்கெல்லாம் நிறைய ஒர்க் நடக்குது. சரி, ஓகே, நம்ம கார்ல ஏறிட்டு பார்க்கலாம். ஓ அணிக்குட்டி, இல்லை நீ எப்படி என் மடியில தான் உட்காரணும், கிராண்ட்பா உட்காரணும்ல. அதனால நாங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். வந்து பாருங்க, ஆஸ் யூஷுவல் நான் என் மடியில அணி, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் வந்து இவன் வைக்க போடுவான் தொட்ட. இப்ப போடாண்டா வெக்கப்படுறானே. அம்மா உட்காந்துருக்காங்க. ஸோ எங்களோட அம்மாவை மட்டும் காணோம். பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் இருக்க ஒரு ஆச்சி கிச்சன் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் பார்த்தேன். ஆக்சுவலாக
சரி அது போலான்னு. அப்பா வந்து கேட்டாரு, உனக்கு யாருடி இது ரெக்கமெண்ட் பண்ணாரு? யாருமே இல்லப்பா, நானா பார்த்தேங்க. அதுக்கப்புறம் ஆனாண்டி நல்லா இருக்குமான்னு தெரியல அப்படின்னாரு. என்னப்பா? ம். ஆச்சி கிச்சனு. ஆமா, அது நானும் பார்த்தேன். ம். ஈவினிங்லாம் போனா கொஞ்சம் அமைதியா இருக்கும். இது இது ஒரு நிமிஷம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஓகே. இல்ல ஆச்சி கிச்சன் பியூர் வெஜ். இல்ல பியூர் வெஜ் அது. பார்க்கலையா அதை? நான் பார்த்தேன் பியூர் வெஜிடேரியன். பியூர் வெஜிடேரியன் நான் பார்த்தேன். ம். பியூர் வெஜிடேரியன்ப்பா, நீ பாரு. நான் சர்ச் பண்ணதே பியூர் வெஜிடேரியன் தான் நான் பார்த்தேனே. ஓ நீ நான்வெஜ்னு நினைச்சிட்டியா? இல்ல இல்ல, பரவாயில்ல, இங்க அதுல வந்துட்டு லைக் போய் மச்சையில் போயிட்டு பஃபே சாப்பிடணும். வெஜ் ஒன்லி தான் போட்டிருக்கேன். ஈவினிங் நல்லா இருக்கும் நாங்கள். ஓ ஓகே ஓகே, அதான் வெஜ் ஒன்லின்றத பார்த்துட்டு தான் நான் வந்து ஓகே அப்படின்னு. நம்ம போகணும் இல்லையா? ஆமாம்மா. பக்கத்தில். ஓகே. நைட்டு மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. நேற்றுலாம் நல்ல மழை பெஞ்சுது. ஸோ இப்போ வந்துட்டு ஹோட்டல் மட்ஷியா, டி நகரில் இருக்க மட்ஷியா போயிட்டுருக்கோம். சரி, நாங்கள் வந்து தான் ஃபஸ்ட்டு டைம் ஆக்சுவலி டி நகர் வரோம்ப்பா. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் டி நகரே வரோம். வந்து இன்னைக்கு நம்பர் வரீங்களா? ஆமாம், வந்து எவ்வளோ நாளில் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டி நகருக்கே வரோம். மட்ஷியா ஹோட்டல் வந்தாச்சு. நான் ஏற்கனவே கால் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட வந்து புக் பண்ண சொல்லிட்டேன். அம்மாவுக்கு வந்து கேக்கும் சொன்னேன். அவங்க சொன்னாங்க வாசல்லே நாங்கள் வந்து கேக் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அப்பா ரெக்கமெண்ட் பண்ண ஹோட்டலில். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் வந்துட்டு ஆச்சி கிச்சன் சொல்லும்போது அப்பா வந்து மட்சியா போயிடலாண்டி அப்படின்னாரு. இதுவும் ஏதோ வெஜ் தான் போல இருக்கு. வெஜ்ஜி மேஜிக் பிளே ஒரு வாரவா ரோட்ல தான் நினைக்கிறேன். இந்த ரோட்ல நாங்கள் நடந்துக்கோம். எம்ஜிஆருடைய அவருடைய இது இருக்கு, லைக் யூஸ் பண்ண திங்ஸ் மாதிரி ஒரு மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க. பாருங்க, அம்மாவுடைய சாரி சொன்ன பார்த்தீங்களா? குடும்ப பேக், அந்த பேக் பரவாயில்ல, குடு, அழகா வரவா. அம்மாவுடைய சாரி சொன்ன பார்த்தீங்களா? அதுக்கு பிளவுஸ் தான் தைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால அம்மா இதை போட்டுக்கிட்டாங்க. ஹோட்டல் மஷியா வாங்க. உள்ள நல்லா இருக்கும்டா. விஷயம் வந்து நான் சாதாரணமா இங்கதான் அனிமா இங்கதான் நாங்க வந்துட்டு இருங்க. சரி, நான் போட்டோ எடுத்துக்கிறேன். ஒரு இந்த போட்டோ ஆச்சு. ஸோ இதுல வந்துட்டு வீக் டேல ஒரு ப்ரைஸ், வீக்கெண்ட்ல ஒரு ப்ரைஸ். வீக் டேல வந்துட்டு 635 நினைக்கிறேன். நான் கேட்டு பார்த்தேன் ஆக்சுவலி. 635 rupees பர் ஹெட். ஸோ என்னது, இங்க பாருங்களேன், அம்மா வந்து பர்த்டேக்கு அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண மறந்துட்டாங்களாம். அதனால வந்துட்டு என்ன பண்ண, என்னமா சொன்ன, நமஸ்காரம் டச் மாதிரி பண்ணேன். அவர் ஒண்ணு வெறும் எப்படி கட்டுறாரு சும்மா. ஓ ஓகே. ஆட பவிகளா, வீட்டுல பண்ண வேண்டியது ரோட்ல பண்ணீங்க. கத்தா எடுத்தாரு, கொத்தைய கொடுத்துட்டாரு. ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு வந்தவங்க தாண்டா. இருங்க சார், என்ன சார் பண்றீங்க? வெஜ் மஞ்சள் எடுக்கிறீங்களா? ஓகே. ஸோ என்னென்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆரஞ்சு வெல்கம் ஜூஸ். எஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு மில்க் ஜூஸ் எடுத்துப்போம். எங்க நம்ம குட்டி, இன்னொரு குட்டி எங்க போனா? ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஓ இருப்பா, வந்து ஸ்வீட்டா இருக்கா பாருன்னாரு. நல்லா ஸ்வீட்டா இருக்கு, ஏன்னா அவரால் சுகர் சாப்பிட முடியாததுனால. சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜ் மஞ்சூரியன் பால்ஸ். அவர் சொல்றாரு இந்த ஜூஸுக்கு பதில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பாராமா. ஆமாப்பா, கரெக்ட். அதுக்கப்புறம் வெஜ் ஷீக் கபாப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இருக்கு, என்னது, சாஸ் இருக்கு. ஆனா ஸ்வீட் அதிகமா இருக்குமா ஜூஸ்ல, பார்த்துக்கோ. பீட்ரூட் சீஸ் க்ரோசட்டி இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பாட்டு விண்டு அவங்க 2 பேரும் பூந்து விளையாடட்டும் விடு. மைசூர் போண்டா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டர் மட்டும். இது ஐ திங்க் இதெல்லாம் ஆன்ட்ரேட் போகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பெண்ணே வித் அரபியாசா. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பன்னீர் அப்கானி, அப்புறம் மிர்ச்சிக்கா சாலட். என்ன வேணா எடுத்துக்கலாம், நம்ம பார்த்துன்னு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எவ்ரிதிங் இஸ் வெஜிடேரியன். ரோஸ்ட் அண்ட் பேகன் கறி, சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோட்டி அண்ட் கார்லிக் நாட். அதுக்கப்புறம் இங்கே வந்து தம் ஆலு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹனி சில்லி பேபி கார்ன். ஆமாம், நல்லா இருக்கே பார்க்கறதுக்கே. அது வந்துட்டு நூடுல்ஸ் இங்கே ஆக்சுவலாக. ஓ
பர்ன்ட் கார்லிக் நூடுல்ஸ். ஆக்சுவலா பர்ன் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். இங்க வந்து ஹோல் இதுவே இருக்குங்க. இங்க பீனட்ஸ் இருக்கு, இங்க பாருங்க பீனட்ஸ். எடுத்துக்கோ கண்ணா. இங்க வந்துட்டு இது இருக்கு, வெள்ளரிக்காய். அதுக்கப்புறம் இங்க தர்பூசணி இருக்கு. அன்னைக்கு போடும் போதுமா? இந்த இந்த தட்ஸ் ஓகே, எடுத்துக்கோ. இது மட்டும் தான் நீ அவன் பிளேட பாத்தீங்களா, இவ்வளவுதான் இவர் லஞ்சு. அப்புறம் இங்க வந்து ரைத்தா வச்சிருக்காங்க இந்த சைடு, அந்த ஆப்போசிட் கவுண்டர்ல. சூப் பவுல்லாம் இருக்குங்க. சூப் எதுவுமே வைக்கல. ஐ டோன்ட் நோ. சூப் வந்து டேபிள்லயே 5 சூப். ஸோ சூப் வந்து டேபிள்லயே வச்சிருவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பரவாயில்ல நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க. இங்க கூட்டு ஆர் பொரியல், கூட்டு அண்ட் பொரியல் ரெண்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் புதினா ரைஸ் இருக்கு. அப்புறம் இங்க வெறும் ரைஸ் இருக்கு, சாம்பார் இருக்கு, ரசம் இருக்கு, கர்ட் ரைஸ் இருக்கு, அதுக்கப்புறம் அப்பளம் இருக்கு, ஊறுகாய் இருக்கு, தென் ஸ்வீட்ஸ்லயும் இருக்கு. வெஜ் மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வெஜிடேரியன்னால நம்ம வந்துட்டு என்ன வேணா வந்து எடுத்து சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வெஜ் ஷீக் கபாப். இது கொஞ்சம் ட்ரையா இருக்கு. இது வந்துட்டு பீட்ரூட் சீஸ் எல்லாம் ஒண்ணு எடுப்போங்க. நல்லா இருந்தா நம்ம நெக்ஸ்ட்டுக்கு எடுப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் போயிடுவோம். ஆக்சுவலா கொஞ்சம் வந்து இது கம்மி தான். நாங்க போன வாட்டி சொன்ன பாத்தீங்களா, 8 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு ஃபுட்டு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப் வந்துச்சு. உனக்கு வேணாமா? வேணாம்னா வீட்டுக்கு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது என்ன சூப்புன்னு தெரியல ஆக்சுவலி. அங்க போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த பாலக்குன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கு, நான் வேற ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். சரி, இதை நம்ம அதுக்கு வச்சுட்டு சூப் ஸ்பூன் எடுத்துப்போம். சாப்பிட்டு பார்ப்போமா? இது ஆக்சுவலி அனி இப்பதான் சொன்னாங்க, நான் வந்து பயங்கர ஹார்டா இருக்கான். ஸோ அதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், சரி ரோட்டி போய் ட்ரை பண்ணடான்னு. நானே எடுத்துக்கூடாதா? சரி, சூப் ஓகேவா தான் இருக்கு. சூப் நல்லாதான் இருக்கு. ஆம்பியன்ஸும் நல்லாதான் இருக்கு. நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம் அப்படின்றதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதுக்குள்ள நீ ஸ்வீட்டுக்கு போயிட்டியா? அப்பா பாருங்க, அதுக்குள்ள வந்து ஸ்வீட்டுக்கு போயிட்டாரு. கிரிஷ் வந்துட்டு பன்னீர் அந்த மாதிரி போயிட்டு இருக்கான். பரவாயில்ல, நீயும் போங்க. இது பிக்கிறதுக்குள்ள நான் இல்லை தாயேன்ற மாதிரி ஆயிடுது. பிச்சு சாப்பிட வேண்டியதாகுது. ஆமா, கனியும் சொன்னா இப்பதான் அது கொஞ்சம் ஹார்டா இருக்கு அப்படி சொன்னா. கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு போல இருக்கு. நானு வேணா இது ட்ரை பண்ணலாம், லைக் ரோட்டி வேணா ட்ரை பண்ணலாம். 2 போட்டுனா, ஒன்னு நானு, இன்னொன்னு மேத்தி பரோட்டா. இது நான் தான் ஆக்சுவலி. பரோட்டா வேற கலர்ல இருக்கு, இது நான் தான். அப்ப நான் நம்ம எடுக்க கூடாது போல இருக்கு. நான் சுத்திட்டு இருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஐயோ, ஸ்பூன் இதுல விழுந்துருச்சு. ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கறேன். சாரி, என்னுடைய இந்த இது மஞ்சூரியன் அந்த பால்ஸ் ட்ரை பண்ணலாம். அது பார்க்கும் போதே அட்ராக்ட் ஆச்சு. நல்லா இருக்குது. அனி இது நல்லா இருக்குனே. என்ன நல்லா இருக்கு, எனக்கு கொஞ்சம் ஸ்பைசி நான்கு. அன்னைக்கு ஸ்பைசி ஆஸ் யூஷுவல். இது ஓகே தாங்க, பெரியவங்களுக்கு வரதுக்கு ஓகே. இவனுக்கு வந்து 635 கொஞ்சம் அதிகம் ஆக்சுவலி. அதனால தான் நாங்கள் யூஸ்வலாக பஃபே வரமாட்டோம், ஆலக்காட் மட்டும் போவோம். ஏன்னா அன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இங்க வச்சிருக்கோம், அதை எடுத்துட்டு போக கூடாது. டர்ட்டி பிளேட்ஸ் எடுத்துட்டு போனா திட்டுவாங்க. இருங்க, இந்த பீட்ரூட் இது எப்படி இருக்குன்னு பாப்போமா? பீட்ரூட் இதுவும் நல்லா இருக்கு. அனி இந்த பீட்ரூட் ஒண்ணு போட்டிருந்தாலும் அதை எடுத்துக்கோ, ரொம்ப நல்லா இருக்கு. காரமே இல்ல, பயங்கர கிறிஸ்பியா இருக்கு. இவனுக்கு 630 டோட்டல் வெயிட். வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா 700 and something சொன்னாங்க. வீக் டேல வந்து 600.
சாம்பார்ல இன்னொரு plate இருக்கு. ஆமாப்பா, இல்லைன்னா ஒரே பிளேட்ல எடுத்துட்டு வந்துக்கலாம். இது வரைக்கும் ஓகே. ரசம் மாதிரி இருக்குது. அப்புறம்தான் சூப்புன்னா ரசம் தான். இல்ல லைக் அங்க பாலகீழ போட்டாங்க, சூப் மாதிரி இல்ல, ரசம் மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு, அந்த சைடு இருக்கு. இது ஒண்ணுமே இல்ல, ரியல் ஜூஸ்லாம் இல்ல, ஆனா மின்ட் போட்டிருக்காங்க. இது ரியல் ஜூஸ்லாம் இல்ல, நிறைய சுகர் இருக்கு. சுகர் இருக்குன்னு தெரியும் வந்து ஆமா, இந்த ஷேக் கபாப் எப்படி இருக்குன்னு பாப்போம். இது ஆக்சுவலா கொஞ்சம் ட்ரையா இருக்கு. லெட்ஸ் ட்ரை. சுகரே இல்லை. என்னப்பா கேசரி பாயத்துல எல்லாம் சுகரே இல்லை. அப்பா அங்க கேசரி காய்ச்சல் எடுத்துருக்காரு, அதான் கலாய்க்கல. இதுவெல்லாம் என்ன சுகர் இல்லையா அப்படின்னு அவரே கலாய்ச்சிக்கிறாரு. ஒரே ஸோ ஷீக் கபாபும் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஆனா பயங்கர சால்ட்டியா இருக்கு. பெஸ்ட் வந்துட்டு அந்த பீட்ரூட்டும் இந்த மஞ்சூரியனும் நல்லா இருக்குங்க. பீட்ரூட் இந்த போண்டா வந்து அணி வந்து பாதி கடிச்சிட்டு வச்சிட்டாரு. அணில் கடிச்ச போண்டா. அவனுக்கு வடை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் சொன்னேன் அணி இதை எடுத்துக்கூட ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு. ட்ரை பண்ணிட்டு வேணாம் அப்படின்னு எடுத்து போயிட்டோம். நம்ம ட்ரை பண்ணுவோம். சட்னி ப்ராப்பரா வச்சிருந்தா நல்லா இருக்கும். ஏதோ சாட் கார்னர் இருக்காமே, இதோ தஹி பப்படி பேல்பூரிலாம் இருக்குடா இங்க இருக்கு. போண்டா நல்லா தான் இருக்கு, சூப்பராகவே இருக்கு. அது சொன்ன மாதிரி சாம்பார் இருக்குல்ல, போண்டா சாம்பார் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா வேணாதான் விடு, சரி விடு, வேணானா அப்படியே வச்சிடலாம். அண்ணி நீங்க அப்ளை பண்ணாத. ஸோ இங்க வந்துட்டு அண்ணி சொல்லிட்டு இருக்கான், இந்த ரோட்டியும் கொஞ்சம் ஹார்டா தான் இருக்க போல இருக்கு. நம்ம ட்ரை பண்ணல, நம்ம ட்ரை பண்ணிட்டு சொல்லலாம். அம்மா கேக் இருக்குடா, டீ கேக் இருக்கு. ஐஸ்கிரீம் ஏதாவது இருக்குமா? ஐஸ்கிரீம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வஷ்டமா வந்துட்டு சாம்பார் சாதம் வித் அப்பளம் அண்ட் வடை தொட்டுக்கிற மாதிரி இருக்கு. பிரியாணி இருக்கு. பிரியாணி உங்க அம்மாவுக்கு பிடிச்ச மாங்காய் நிறைய போட்டுக்கிறான். மாங்காவா எடுத்துன்னு வந்துடலான்னு நினைச்சேன். ஓ மாங்காய் சாம்பாரா ஆக்சுவலி. ஓகே ஓகே. ஓ மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் வத்தலோட எடுத்து வந்திருக்காரு அப்பா. ஓகேங்க, நம்ம இது முடிச்சாச்சு. நம்ம போயிட்டு இது எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம். நான் இந்த வாட்டி வந்து பிரியாணி அண்ட் பிரியாணி பன்னீர் அதெல்லாம் ட்ரை பண்ண போறேன். எல்லாமே கொஞ்சம் 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 கொஞ்சமா. நான் இவங்க எல்லாரும் அண்ணியும் சொல்லிட்டான், அப்பாவும் சொல்லிட்டா, நேமா நான் நான் பக்கமே போக மாட்டேன், மைதா வேற. மேபி ரோட்டி வேணா எடுத்து ட்ரை பண்ணலாம். ரோட்டி கிருஷ்ணம் வச்சுட்டான். அம்மா ரோட்டி நல்லா இல்லையா? அம்மா ரோட்டி நல்லா இல்ல, கெட்டியா இருக்கு. அதான் அண்ணியும் சொன்னேன். அப்ப நம்ம ரோட்டியும் கூட வேணாம் போல இருக்கு. செகண்ட் ரவுண்ட் போக போறேன். அதுக்கு வந்து நான் என்னென்ன பேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆடியே போயிடுவீங்க. நான் வந்துட்டு வெஜ் மஞ்சூரியன், இது எனக்கு நிஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மட்டும் தான் நல்லாவே பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்த ஸ்டார்டர்ல இது வந்துட்டு ஓகே தான். ஸோ வெஜ் மஞ்சூரியன் எடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பீட்ரூட் இருக்கு பார்த்தீங்களா, பீட்ரூட் சீஸா இது என்னது க்ரோஷேட்டா, அந்த அது நல்லா தான் இருக்கு. ஸோ அது வந்து கிறிஸ்பியாகவும் நல்லா இருக்கு. ஆக்சுவலி உள்ள வந்து சாஃப்டா இருக்கு. இந்த போண்டா கூட நல்லா இருக்கு. தட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் நம்ம இப்பவே பண்ணக்கூடாது. பாஸ்தா நான் எடுக்க போறது இல்லை, பன்னீர் மிர்ச்சிக்கா சாலன் எதுவும் எடுப்போமா? ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ட்ரை பண்ணணும். பன்னீர் வந்து கிறிஷ் அங்கே எடுத்து வச்சிருக்கான். ஸோ அதை வந்து வீணாக கூடாது. ஸோ அதனால நான் அதையே வந்து எடுத்துக்க போறேன். ரோட்டி வந்து அணி கொஞ்சோண்டு வச்சுருக்கான்ல, அதையும் நான் ட்ரை பண்ண போனேன். அதுக்கப்புறம் ட்ரை இந்த ஆலு தம் பிரியாணி இது சாப்பிடலாம்.
என்னடா ஓபன் பண்ண முடியல. ஓகே, நான் சீரியஸ்லி சொல்றேன், அம்மா பண்ற பிரியாணி பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். நீங்க பாத்திருக்கீங்கல்ல. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா வேணா நெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் வந்துட்டு இதோ இந்த மஞ்சூரியனோட தான் நான் வந்துட்டு பேர் பண்ண போறேன். இது யாருமே எடுத்துக்கலாம், கிறிஷோ எடுத்துக்கலாம், அனிஷும் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்காது, உங்க எல்லாருமே தெரியும். அனி வந்து பியூர்லி வெஜிடேரியனு. ஸோ அதனால வந்துட்டு இது பண்ணுவேன். இங்க வந்து ஹனி சில்லி பேபி கார்ன் இருக்கு, அது நம்ம கிண்ணத்துல எடுத்துக்கலாம். இங்க வந்து ஹனி சில்லி பேபி கார்ன் இருக்கு, பார்க்க நல்லா தான் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு அங்க ஒரு குட்டி கிண்ணம் இருந்தது, மேபி அது வந்து ஐ திங்க் இட்ஸ் மென்ட் ஃபார் ரைத்தா. ஓ, நான் வந்து இதுக்கு எடுத்துட்டு இருக்கேன், ஸோ தட் செப்பரேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால. ஏன்னா திருப்பி திருப்பி போயிட்டு வர வேண்டாம்ல, அதனால. அப்புறம் ரைத்தாவை எடுத்துக்கலாம். எந்தில் எதுனா ட்ரை பண்றியா? எதுவுமே வேணாமா? சரி, நான் உன்னுடைய ரோட்டி எடுத்துக்கிறேன். அணிக்குட்டிங்க வந்து ரோட்டி வச்சுட்டு அதை எடுத்துப்போம். சரி பரவாயில்ல, ஐ ட்ரை இட். ஓகே, அப்புறம் எடுத்துன்னு வந்தாச்சு. நீங்க பாருங்க, அங்க போறாரு அணி. சாப்பிடவே இல்லைங்க எதுவுமே, சீரியஸ்லி எதுவுமே பெருசு இல்ல. அவன் என்ன சொல்றான்னா ரோட்டி கட்டியா இருக்கு, இது கெட்டியா இருக்கு. நானா அது உண்மைதான், நீ எடுத்துன்னு வந்தாச்சு. இல்ல இல்ல, எனக்கு ஆச்சி ஆல்டர்னா அந்த ஆச்சி ஆல்டர் இல்ல, நான் திரும்பவும் போவேன். நூடுல்ஸ் ட்ரை பண்ண போறேன் நான். குண்டு முட்டை ட்ரை பண்ணலாம். பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் கிரிஷ், நூடுல்ஸ் ட்ரை பண்ணியா? சூப்பரா இருக்கு. நீ ட்ரை பண்ணியாமா? எல்லாம் முடிச்சிட்டாங்க, நான் இப்ப ஆரம்பிக்கிறேன். பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் இந்த வீட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. இருங்க, இந்த பேபி மஞ்சூரியன் பார்க்கலாம். ம், அம்மாக்கு ஜுவல் ஒன்ல இருந்து ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம் பர்த்டேக்காக. அப்படியா? அதுக்காக அங்கேயா போலான்ற. நல்லா இருக்கு. எனக்கு இந்த பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் அண்ட் பேபி கார்னும் பிடிச்சிருக்கு. எல்லாருமே முடிச்சிட்டாங்க. இங்க எங்க டேபிள பாருங்க, நான் மட்டும் தின்னுட்டு இருக்கேன். பாருங்க, அனியும் முடிச்சிட்டான், அவரும் முடிச்சிட்டாரு ஐஸ்கிரீம்க்கு, கிறிஷும் முடிச்சிட்டான், அம்மா முடிச்சிட்டாங்க. நான் மட்டும் தான் உட்காந்துட்டு இப்பதான் ஸ்டார்டே பண்றேன். இவங்க எல்லாம் அவசர அவசரமா சாப்பிட்டே இருங்க, பஸ் பிடிக்க போறாங்கன்னு எனக்கு எதுவும் தெரியல. பசிக்கலாமா? சரி. பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போமா? முடிச்ச வீட்டுக்கா இது முடிச்சுட்டு அம்மாக்காக கிஃப்ட் வாங்க போறோம். வீட்டுக்கா ரோட்டி பயங்கர ஹார்டுங்க, பிக்கவே முடியல. என்னடா பிக்கவே முடியல ரோட்டியா? சொல்லிட்டா ஐயோ, நாளுமே உண்ட. சொல்லிட்டா ரோட்டி படு மோசம். பிரியாணி பாப்போமா? ரோட்டி நானு ரெண்டுமே படு மோசமா இருக்கு. பிரியாணி நல்லா இருக்கா? தெரியல, ட்ரை பண்ண போறேன் பிரியாணிக்கு தான். நல்லா இருக்கு. பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலி. பிரியாணி நல்லாவே இருக்கு. நிஷா வெஜ் ரெஸ்டாரண்ட்னா எல்லா வெஜிடேரியன் ஐட்டம்ஸும் நல்லா இருக்கும். கேக் வேணுமா? நான் கடைசியா எடுத்துக்கிறேன். இந்த வேகன் பராத்தா நல்லா, இந்த இது கிரேவி நல்லா இருக்கு, கத்திரிக்காய் கிரேவி. சாப்பிட்டேன். இந்த மிர்ச்சிக்கா சாலன் ஒண்ணு போட்டிருக்காங்க, அது பாப்போமா? நல்லா இருக்குங்க, அதுவும் நல்லாதான் இருக்கு. நல்லா ஸ்பைசி. குழு குழு கூழ் வேணுமா? வேணாம், அப்பா அங்க வந்து குழு குழு கூழ் வேணுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க, சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்ல
யாரனா புதினா ரைஸ் ட்ரை பண்ணீங்களோ? யாரனா புதினா ரைஸ் ட்ரை பண்ணீங்களா? Itahi boy. இல்லையா நீ? Itahi boy யாருமே ட்ரை பண்ணல. ரவுண்ட் வந்திருக்காங்க. என்னம்மா என்னென்ன இருக்கு ஸ்வீட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு. நல்லா இல்லல்ல? என்ன முறுக்கு ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டா? பட்டர் முறுக்கு. ஓ இதுதான் இது வச்சிருக்காங்க. பேஸ்ட்ரி பட்டர் முறுக்கு ஒன்று வச்சுட்டாங்க. இது என்னதுன்னு தெரியல. ட்ரை பண்ணுவோம். ஓகே. அதுக்கப்புறம் சேமியா பாயசம் கேசரி. ஓ இதுதான் பீனட் பர்ஃபி போல இருக்குங்க. இதுதான் போட்டாங்க பாருங்க. சேமியா பாயாசம். எனக்கு சேமியா பாயாசம் வந்து கொஞ்சமா. அம்மா வந்துட்டு பர்ன் கார்லிக் நூடுல்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னல, அதனால அம்மா கொஞ்சோண்டு ட்ரை பண்றதுக்கு போயிருக்காங்க. எனக்கு இந்த சேமியா பாயசம்ல சேமியாலாம் அவ்வளோவா எப்பவுமே பிடிக்காதா, அதனால அதனுடைய மில்க் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரவா கேசரி பரவாயில்ல, கேசரியில வந்து கலர்லாம் போடல, ஆனா நான் எடுக்கல. லைட் கவுண்டர் இருக்கு வந்துட்டு தஹி பப்படியும் பேல்பூரி ரெண்டுமே எடுக்க சொல்லியிருக்கேன். எதுவுமே 2 ஸ்மால் போர்ஷன் சொல்லியிருக்கேன். ஸோ தட் வந்துட்டு ஏன்னா எக்கச்சக்கமா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு தெரியல இந்த அளவுக்கு இருக்கு. அதாவது கொஞ்சமா டேஸ்ட் பண்றதுக்கு மட்டும் எடுக்கலான்ட்டு. நமக்காக 3 தான் வச்சிருக்காரு, அது போதும். இதுதான் லைவ் பண்ணுறாரு ஆக்சுவலி. ஓகே எல்லா சாஸும் மட்டும் அவ்வளோதான். அவ்வளோதான் முடிச்சு போல இருக்கு. மிளகா பொடி பரவாயில்ல, ஹைஜீனிக்காக தான் பண்றாங்க. ஸோ அதோட இது போட்டுக்கலாம். முடிஞ்சு விட்டது. ஐ திங்க் நம்ம தஹி பப்படி சாட் ரெடி. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க பேல் பூரியும் பண்ணலாம். பேல் பூரிக்கு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சிங் பண்ணி கொடுத்துட்டோம்னா வேல்பூரி ரெடி. ஐ திங்க் என்னால கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், ஆனால் இதுவே அதிகம் ஆக்சுவலா பாருங்களேன். நான் மட்டும் தானே, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் கொஞ்சமா கேட்டேன், அவர் இன்னும் ஃபுல் பிளேட் கொடுத்துட்டாரு. ஹாஃப் பிளேட் கேட்டேன். சரி இதையாவது ஹாஃப் கொடுப்பாரான்னு தெரியலையே. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்னதான் பஃபேவா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்கிட்டு யாருமே சாப்பிடாம கொட்டுறது வேஸ்ட் தானே. அதனால நான் ஹாஃப் கேட்டேன். போதும் 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 சார், போதும் சார். ஐயோ அதிகமா இருக்காரு. சரி ஓகே. சரி எல்லாரையும் கம்பல் பண்ணணும் எடுத்துக்க சொல்லி. சரி அதில் இதை எடுத்துட்டு போயிடுவோம். ட்ரை பண்றியாமா? தஹி பாப்படி சாட் ட்ரை பண்றியா? இரு பேல்பூரி எடுத்துக்கிறேன். சூப் இருந்துச்சா பரவாயில்ல, வீடு பாயசம் ட்ரை பண்ணுவோம். யா ஓகே. பீனட் இது பர்ஃபி பார்ப்போமா? அப்ப இது பீனட் பர்ஃபி, பாதாம் இல்ல பீனட் பர்ஃபியா. பாதாம் அப்ப பாவம் பாதாம் நினைச்சு அதை 2 கமுக்கமா அமுக்கிருக்காரு. அப்ப பாரு பாதாம் நினைச்சு அமுக்கிருக்காரு. சரி நம்ம தஹி பாப்படி சாட் பண்றாங்களே இந்த வேர்ல எல்லாம் சீப்பா இருக்குல்ல, நீங்க எல்லாம் பண்ணி கொடுக்கீங்களா? யாரு? நீங்க தான் சதீஷ் பண்ணி கொடுங்க. வேர்ல வேர்ல வேல்பூரி ட்ரை பண்ணுவோமா? வேல்பூரி ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேல்பூரிய மட்டும் யாரும் வாங்கிடாதீங்க, ரொம்ப கொடூரமா இருக்கு. கொஞ்சமா கடிச்சுக்கோ இந்த ஓரமா. பர்த்டே ஓவர், சபை கலைஞ்சு போச்சான். பாவம் அம்மா. அந்த மூஸ் கேக் இருந்துச்சு பாத்தீங்களா, அதுவும் அவ்வளவு நல்லா இல்ல. அவ்வளவுதான் கடைசி இது என்னது ஐஸ்கிரீமுக்கு வந்தாச்சு. அவ்வளவுதான் ஆஸ் யூசுவல் ஐஸ்கிரீம் நல்லாதான் இருக்க போகுது. ஜூஸ் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, ஐஸ்கிரீம் கூட ரொம்ப ஸ்வீட்டா இருக்குல்ல. ஏன் இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு? யூசுவலா இது ரொம்ப நல்லா இருக்குமே. ஒருவேளை வீக்கெண்ட் தான் நல்லா இருக்குமா, இல்ல இப்பெல்லாம் சொதப்புறானுங்களா?
அவங்க வந்துட்டு என்னாச்சு தெரியல, கிருஷிக்கு லைட்டா சூடா இருக்கு, அது என்னன்னு பாக்கணும். கிருஷிக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருந்தா. இல்லப்பா, யூஸ்வலா வந்து இந்த மாதிரி சாப்பிட வரோம்னா இப்படி இருக்க மாட்டான் டல்லுன்னு. இது பாத்திருக்கே, எப்படி இருப்பான். எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 லஞ்ச் பஃபே. ஆக்சுவலி வந்துட்டு அன்னி ஒண்ணுமே சாப்பிடலாம் தான் நான் சாப்பிட்டீங்களா. ஸோ வந்துட்டு 3176 தான் வந்துட்டு நம்மளுடைய பில் அமௌண்ட். இப்பதான் சொல்லிட்டு இருக்காரு, பிளஸ் மைனஸ் எல்லாமே சொல்லு அப்படின்னாரு. நான் அதான் சொன்னேன், நல்லா சாப்பிட்றவங்க வந்தா நல்லா இருக்கும்னாரு. ஆமா கரெக்ட், அதான் நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். வயசான குழந்தை அதான் அப்ப சொன்னது இல்ல குழந்தைங்க எல்லாம் கூட நான் வரது ஓகே தான்னு. நான் சொன்ன குழந்தைங்க இவன் தான் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொன்னேன். அதான் சொன்னது இல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும்னு. இவன் ஐஸ்கிரீமும் சாப்பிடலன்னா இவன் மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. மத்தவங்க எல்லாம் சாப்பிடுவாங்க ஐஸ்கிரீம்லாம், எல்லா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, அதனால ஓகே தான், வந்தாங்கன்னா ஒரு ஒரு 3 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, ஜூஸ் ஐஸ்கிரீம்னு. ஆனா இவன் அநியாயத்துக்கு இல்லப்பா. அவன் சாப்பிடல, பிறந்த நாள் குழந்தைய சாப்பிடல நீங்க. ஆமா அம்மா சாப்பிடலையா, அதான் சொல்றாரு, பிறந்த குழந்தையும் சாப்பிடலையாமா. ஐஸ்கிரீமோட நம்மளுடைய இந்த பஃபே முடியுது. லைட் எல்லாம் இல்ல, நாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு அம்மா அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்க்கு போறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுவோனா இல்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவோனா, பெரிய வீடியோவானு தெரியல. ஸோ இப்போதைக்கு இங்க கட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஸ்பெஷல் பிளேஸ்க்கு மீட் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. தேங்க்யூ சார். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். கிளம்பல, வெயிட் பண்றோம் கேபுக்கு.